இன்னைக்கு வந்து என்னோட உடம்ப மெயின்டெயின் பண்ணுறதுக்கு தேவையான 5 எக்ஸர்சைஸ் நான் வந்து ரெகுலரா பண்ணிட்டுருக்கேங்க. அந்த 5 எக்ஸர்சைஸ் பத்தி நான் சொல்றேன். இதுக்கெல்லாம் நம்ம ஜிம்முக்கு போணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப காஸ்ட்லியா எதுவும் எக்யூப்மெண்ட் வாங்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம உடம்புல உள்ள கை, கால வச்சே நம்ம வந்து ஈஸியா வீட்லேருந்தே எக்ஸர்சைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து வெறுங்கால்ல வாக்கிங் போவேங்க. இந்த வெறுங்கால் வாக்கிங் வந்து என்னோட உடம்புக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியுமா? பிளட் வந்து நல்லா சர்க்குலேஷன் ஆகுறதுக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உடம்புல உள்ள சூடு வந்து வெளிய போறதுக்கும் வெறுங்கால்ல நடக்கிறது எனக்கு யூஸ் ஆகுது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, புஷ் அப்ஸ் எடுப்பேன். இந்த புஷ் அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆர்ம்ஸை மெயின்டெயின் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் என்னோட ஆர்ம்ஸ் இந்த கை, அப்புறம் வந்து செஸ்ட்டை மெயின்டெயின் பண்ணுறதுக்கு புஷ் அப்ஸ் வந்து டெய்லியுமே ஒரு 10 10 3 செட்டு போடுவேங்க. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்கன்னா, தோப்புக்கரணம் எக்ஸர்சைஸ். இந்த தோப்புக்கரணம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காகன்னா, என்னோட கால் வந்து என்னோட உடம்பு வெயிட்ட தாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தோப்புக்கரணம் எக்ஸர்சைஸ் பண்ணுவேன். ஏன்னா, நம்மளோட கால் வந்து நமக்கு அஸ்திவாரம். அந்த கால் நல்லா இருந்தா தான் நம்மளால சுறுசுறுப்பாவும், ஆக்டிவாவும் எந்த இடத்துக்குனாலும் ஈஸியா போயிட்டு எந்த வேலைனாலும் செய்றதுக்கு மூலதனமே நம்மளோட கால் தான். அதனால அந்த காலுக்கு எக்ஸர்சைஸ் வந்து வாக்கிங் மூலமாவும் கிடைக்குது. ப்ளஸ் வந்து நான் தோப்புக்கரணம் போடுற மூலமாவும் என் உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்து அந்த காலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு கிடைக்குது. 4வது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூச்சு பயிற்சி. அதாவது நல்லா டோவ வச்சு இப்படி நல்லா தூக்கிட்டு இப்படி நம்ம பண்றதுனால என்ன ஆகும்னா, என்னோட மூச்சுக்குழாய் இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே வரைக்கும் நல்லா ப்ரீத் பண்ணி இழுத்து விடுறதுனால, என்னோட ப்ரீத்திங் இஷ்யூ வந்து எனக்கு வரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸர்சைஸ் வந்து நான் டெய்லியும் பண்ணுவேங்க. ஸோ இந்த மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் இதெல்லாம் ரெகுலரா பண்ணிட்டுருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால நான் உங்களுக்கு சொல்றேங்க. 5வது வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா பேக் பெயின் வந்து நெறைய பேருக்கு வரும். பேக் பெயின் வருதுன்னு சொல்றாங்க. டெய்லியுமே ஒரு 5 5 3 செட்டு நான் இப்போ பண்றேன் பாருங்களேன். இந்த வீடியோல போட்டிருக்க மாரி நீங்களும் வீட்ல இருந்து பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேக் பெயின் வந்து வராதுங்க. ஸோ இப்போ இருக்கிறவங்க நெறைய பேருக்கு முதுகு வலி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாரி பேக் பெயின் எக்ஸர்சைஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ல நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன்ல, இந்த 5 எக்ஸர்சைஸ் தான் நான் வந்து ரெகுலரா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த எக்ஸர்சைஸ் பண்றதுனால என் உடம்புக்கு எனக்கு தேவையான எனர்ஜி ப்ளஸ் எனக்கு தேவையான உடல் ஆரோக்கியம் வந்து இந்த எக்ஸர்சைஸ் மூலமா எனக்கு கிடைக்குது. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான சாப்பாடும் நம்ம சாப்பிட்றனாலையும் இந்த உடம்ப வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இதுக்காக ஜிம்முக்கு போணும், ரொம்ப காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கி வீட்ல வச்சு செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம உடம்புலே நமக்கு தேவையான எக்ஸர்சைஸ் பண்ணுறதுக்கான ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதை நம்ம வந்து ப்ராப்பரான ஃபுட்டு, ப்ராப்பரான முறையில் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம், அதை நம்ம கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா, அதுக்கான ரிசல்ட் வந்து நம்ம உடம்புக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் சம்மந்தமாக வீடியோ எதுவும் வேணும், இல்லாட்டி உங்களுக்கு எதுவும் எக்ஸர்சைஸ் பற்றி சின்ன சின்ன சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேச்சுரலான முறையில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.